சந்திரன். சந்திரன் அப்படின்றது என்னது குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாய் கிரகத்தை குறிக்கக்கூடியது. மனைவி, மாமியார், பெண் சம்மந்தப்பட்ட கிரகம் தான் இந்த சந்திரன். அதுவும் இந்த சந்திரன் வலுவாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அவங்க மிகப்பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க, செய்வாங்க. அது கதை, கவிதை, கற்பனை, எழுத்து, புகழ்மிக்க மனிதராக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதாவது கிரகங்கள் சேர்க்கையில் பொதுவாக சொல்கிறோம், அமைதியான குணம் இவங்க, கலைநயமோடு இருப்பாங்க, பொறுமை. அதே மாதிரி ஒரு கேதுவோடு சேர்ந்துருந்தால் செஞ்சால் மனக்குழப்பம் இருக்கும், சோம்பல், சாந்தம், காதல். அதே மாதிரி ஜோதிடம் நல்லா இருந்தால் ஜோதிடம் நல்லா கற்றுக்குவாங்க. அதே மாதிரி வேதம், மருத்துவம், மலை, மேகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. பொதுவாக இவங்க ஒரு ஆடம்பர பொருட்கள் சேகரித்து வைப்பாங்க. அதில் அதிக விருப்பம் இருக்கும். அதே மாதிரி சுற்றுலா செல்கிறதுக்கு அதிக நாட்டம் இருக்கும். ஒவ்வொரு இடம் மாறி மாறி போவாங்க, இடம் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த சந்திரன் படுக்கை, தலையணை, பெண்களால் மேன்மை, தாய்வழி உழவர்களை குறிக்கக்கூடியது இந்த சந்திர பகவான் தான். சந்திரன் கெட்டால் என்ன ஆகும்னா திருட்டுத்தனம் இருக்கும், கள்ளக்காதல் உண்டாகும், ஒழுக்காற்றவராக இருப்பாங்க, அவமானத்தை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ சந்திர பகவான் குறிக்கக்கூடிய உடல் பாகம், சந்திரன் கெட்டு போனால் எந்த மாதிரி பிரச்சனை வரும், எந்த உடல் பாகத்தில் ப்ராப்ளம் இருக்கும்னா இடது கண், புருவம், அதே மாதிரி முகம் அழகு மக்கி போயிருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்பகத்தில் பாதிப்பு ஏற்படும், கிட்னி சம்மந்தமான டிசீஸும் வரும். பொதுவாக இவங்க என்ன மாதிரியான தொழிலில் இருப்பாங்க அப்படின்னா, பழச்சாறு, ஜூஸ், மில்க்கு, பால் சம்மந்தமான பொருட்கள், அப்புறம் பயிர், விவசாயம், நீர்ப்பாசனம் சம்மந்தமான தொழில், உணவு, சமையல், இந்த மளிகை கடை, அந்த மாதிரி. அதே மாதிரி மருந்து கடை, சலவைக்காரர்கள் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தொழில், அந்த தொழில் சலவை செய்கிறத சுத்தம் செய்கிறாங்கல்ல, தூய்மை, அந்த மாதிரி. சந்திரன் வெள்ளை நிறத்தை குறிக்கிறதுனால தூய்மையாக இருக்கும் விஷயங்கள். அதே மாதிரி இவங்க கெட்டு போனாங்கன்னா விபச்சார சம்மந்தமான தொழிலும் செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக அந்த சந்திர பகவானை குறிக்கக்கூடிய பெயர்கள்னு பார்த்திங்கன்னா முத்து, நிலா, ஹிந்து, கலாநிதி, குலவி, பார்வதி, புஷ்பமலர்கள், தேவி, பார்வதி தேவி, இந்த விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி வீட்டினுடைய குளியலறையை இது குறிக்கும். குளியலறை எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பொறுத்து சந்திரன் அவரோட ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். கெட்டு போய் தான் முன்ன சொன்ன மாதிரி தான் திருட்டு சம்மந்தமான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்.